மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளையர். நாங்கள் தரம் 10 ஒவ்வொரு பாட அழகாக பார்த்து கொண்டு போறோம். அந்த வகையில கடந்த வகுப்புல நாங்கள் அந்த கடந்த காணொளிகளில் நாங்கள் அழகு 2 வரையும் பார்த்துட்டோம். இனி நாங்கள் இன்றைக்கு இந்த காணொளியில் அழகு 3 மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்தது அழகு 4க்கு போனீங்களா கணக்கீட்டு அறிமுகம், அங்கால கணக்கீட்டு செக்ஷன் என்ன அக்கௌண்ட் செக்ஷன் வரும். ஸோ நாங்கள் அந்த ஓர்டரின்படி நோட்ஸுகள் இருந்தாலும் சரி கணக்குகள் இருந்தாலும் சரி எல்லாம் பார்த்து பேப்பர் பார்த்து கொண்டு போவோம். சரிதானே? ஸோ தொடர்ந்தும் நீங்கள் இந்த கல்வி டிவியோ அல்லது யூடியூப் சேனலோடாகவோ நீங்கள் தொடர்ந்து அதை பார்த்து பயன்பெறணும்ன்றதுதான் இந்த கல்வி டிவி நிர்வாகத்தினையும் எங்களையும் பெரும் குறிக்கோளாக இருக்குது. சரிதானே? ரைட். அந்த வகையில் கீழே எங்களோட நம்பர் இருக்குது. உங்களுக்கு எதுவும் தேவையாக இருந்தால் நோட்ஸுகளோ அல்லது ஏதாவது சந்தேகங்களோ இருந்தால் அதன் மூலம் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் இயன்ற அளவுக்கு நாங்கள் அதுக்குரிய பதில் அளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்றதையும் சொல்லிக்கொள்கிறோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ பாடத்திட்டத்துக்கு போவோம். அழகு 3. அழகு 3ல் என்னத்தை பற்றி சொல்லி கிடக்குது? வணிக அமைப்புகளை பற்றி சொல்லி கிடக்கு. வணிக அமைப்புகள் என்ன, அதில் என்னென்ன வகை இருக்குது, என்னென்ன அதில் பண்புகள் என்ன, அனுகூலங்கள் என்ன, பிரதிகூலங்கள் என்னன்றதெல்லாம் எங்கே இருக்குது? வணிக அமைப்புகள் அழகு 4ல் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த பாடத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் தரம் 10 அழகு 3 வணிக அமைப்புகள். ரைட். தேர்ச்சி 3.1 வணிக அமைப்புகளை நியதிகளின் அடிப்படையில் வகைப்படுத்தல். அப்போ பிள்ளைகள் வணிக அமைப்பை பின்வரும் 3 நியதியில வகைப்படுத்தலாம். உரிமை, நோக்கம், பருமன். என்ன பிள்ளைகள்? உரிமை, நோக்கம், பருமன். அவெல்லாம் உரிமை யாருக்கு இருக்கு? தனியாருக்கா அரசுக்கா என்ற அடிப்படையில் உரிமை அடிப்படையிலையும் அவை என்ன நோக்கத்துக்காக அந்த வணிகத்தை நடாத்தி கொண்டு இருக்கிறோம் என்ற பொறுத்து நோக்க அடிப்படையிலும் அவை என்ற மூலதன அளவுகள், அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்கள்ட்ட அளவுகள் என்ற ரீதியில அளவு அல்லது பருமன் அடிப்படையிலும் நாங்கள் வகைப்படுத்தி கொள்ளலாம். அப்போ 3 நியதியில நாங்கள் என்ன செய்ய போறோம்? வகைப்படுத்தி கொள்ள போறோம். அப்போ பாருங்க பிள்ளைகள், 1 உரிமை, நோக்கம், பருமன். இதுல முதலாவதா பார்த்து கொண்டா பிள்ளைகள் உரிமை அடிப்படையில் நாங்க வகைப்படுத்த போறோம். அப்ப உரிமை அடிப்படையில் வணிக அமைப்புகளின் பிரதான வகைகளை பார்ப்போம். 1 பாருங்கோ, தனியார் துறை வணிகங்களாகவும் மற்றது என்ன பொதுத்துறை அல்லது அரச துறை வணிகங்கள் என்று வகைப்படுத்தலாம். அப்ப என்ன பிள்ளைகள்? உரிமை அடிப்படையில் பார்த்தால் 2 வகையில வகைப்படுத்தலாம். 1 தனியார் துறை, மற்ற என்ன பொதுத்துறை அல்லது அரச துறை. ஓகே தானே? ரைட். அப்ப ஒரு நியதியை பார்த்துட்டோம். 2வது நியதி பாருங்கோ, முதலாவது நியதியின் கொஞ்சம் விரிவாக காட்டியிருக்கிறோம். இப்போ தனியார் துறைக்கு என்னென்ன வணிகங்கள் அடங்கி இருக்குது, பொதுத்துறைக்கு என்னென்ன வணிகங்கள் அடங்கி இருக்குதுன்றதை பற்றி நாங்கள் போட்டிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா தனியார் துறைக்கு கீழே தனியார் உரிமை, பங்குடைமை வணிகம், அடுத்தது கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள், அடுத்தது கூட்டுறவு சங்கம், சங்க வகைகள் என்று இவ்வளவும் தனியார் துறையின்டேக்க உள்ளடங்குகின்றது. அப்போ என்னென்ன விலைகள்? தனியார் உரிமை, பங்குடைமை, கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள், கூட்டுறவு சங்கங்கள், சங்க வகைகள் என்று இவ்வளவும் என்னத்துக்கு உள்ளடங்குது? தனியார் துறைக்க உள்ளடங்குது. அரச அல்லது பொதுத்துறைக்கு கீழே என்ன உள்ளடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கீழ் உள்ள வணிகங்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள். அப்போ இந்த மத்திய அரசு அல்லது மாகாண சபைக்கு கீழே இயங்குகின்ற வணிகங்கள் என்றதுக்குள்ள என்னென்னதை பார்த்தோம் என்றால் இந்த அரச திணைக்களம், அரச கூட்டுத்தாபனம், அரச கம்பெனிகள் இதெல்லாம் அரச துணை வணிகங்களுக்கு உதாரணமாக அமையும்.
அல்லது பொதுத்துறை வணிகங்களுக்கு உதாரணமாக இருக்கும். அப்ப இந்த அரச திணைக்களங்கள், அரச கம்பெனிகள், அரச கூட்டுத்தாபனங்கள் எல்லாம் இந்த ஒவ்வொரு வகையான நிர்வாக அமைப்புகளுக்கு கீழே உள்ளடங்கும். அது மத்திய அரசாக இருக்கலாம், அல்லது மாகாண சபையாக இருக்கலாம், அல்லது அது உள்ளூராட்சி சபையாக இருக்கலாம், அல்லது உள்ளூராட்சி மன்றங்களாக இருக்கலாம். அப்போ இப்படி ஒவ்வொரு நிர்வாக அலகுகளுக்கு ஏற்ற வகையில் என்ன செய்யும், அதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். என்னதான் இருந்தாலும் கட்டாயம் மத்திய அரசுக்கு கீழே இயங்குகின்ற நிறுவனங்கள் தான் பெரிய அளவில் நாங்கள் கதைச்சு கொள்வதாக இருக்கும். இப்போ சொல்லலாம், இந்த அரசு திணைக்களமாக இருக்கலாம், இந்த அரச கூட்டுத்தாபனங்கள், அரச கம்பெனிகள் எல்லாம் இருக்குதல்லோ பிள்ளைகள், இது எல்லாமே பெரும்பாலும் என்னத்துக்கு கீழே உள்ளடங்குகின்ற விடயங்கள் தான், உள்ளடங்குகின்ற வணிகங்கள் தான் மத்திய அரசுக்கு கீழே இயங்குகின்ற வணிகங்களாக இருக்கும். அடுத்தது, இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் இந்த உரிமை வணிகங்கள்ல வகைகள் பார்த்து நாங்கள் எல்லாம் அந்த வகைகள்கிட்ட வரவிலக்கணங்களை பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, வணிகத்தின் உரிமையானது தனியொரு நபருக்கோ அல்லது ஒரு தொகுதி நபர்களுக்கோ உரித்துடைய வணிகம் தனியார் துறை வணிகம் எனப்படும். அப்ப நாங்கள் தனியார் துறை வணிகத்தை பற்றி பார்க்கிறோம். தனியார் துறை வணிகத்தின் ஒரு வகைதான் தனியுடைமை வணிகம். அப்ப தனியார் துறை வணிகம் என்றால் என்ன பிள்ளைகள், இந்த வணிகங்களின் உரிமை தனி ஒரு ஆளுக்கோ அல்லது தனி நபர்கிட்ட கூட்டுக்கோ இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதை நாங்கள் தனியார் துறை வணிகம் என்று சொல்லிக்கொள்ளலாம். அப்போ பாருங்க பிள்ளைகள், வணிகத்தின் உரிமையாண்மையானது அல்லது உரிமையானது தனி ஒரு நபருக்கோ அல்லது ஒரு தொகுதி நபர்களுக்கோ உரித்துடைய வணிகம் தனியார் துறை வணிகம் என அழைக்கப்படும். தனியார் துறையினை தனியால் உரிமை வணிகம், பங்குடைமை வணிகம், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி, கூட்டுறவு சங்கம், சங்க வகைகள் என மேலும் வகைப்படுத்தலாம். அப்ப தனியார் துறை வணிகத்தின் உள்ளடங்குகின்ற விடயங்களை பார்க்கிறோம். அப்ப அதுக்குள்ள இருக்கிற உதாரணங்கள், அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தா, வேற வணிக வகைகள் என்னென்னு பார்த்தால் தனி உடைமை வணிகம் அல்லது தனியால் உரிமை வணிகம், பங்குடைமை வணிகம், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி, கூட்டுறவு சங்கம், சங்க வகைகள் என்று அவற்றை நாங்கள் வகைப்படுத்த முடியும். இப்ப தனியால் உரிமை வணிகம் என்றா என்ன? தனி நபர் ஒருவருக்கு உரித்தாக காணப்படும். தனி ஒரு ஆளே அதுக்கு மூலதனம் விட்டு ஆரம்பிச்சு நடாத்தி செல்கிறாராக இருந்தால் அதுதான் தனியால் உரிமை வணிகம் என்று சொல்லிக் கொள்றது. அப்ப தனி நபர் ஒருவருக்கு சொந்தமாக இருந்தால் அது தனியால் உரிமை வணிகம் என்று சொல்லிக் கொள்ளலாம். இப்போ இந்த தனியார் உரிமை வணிகம் என்றா பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், உங்களோட வீடுகளுக்கு பக்கத்தில் முன்னுக்கு அல்லது உங்களோட ஊர்களுக்குள்ள இருக்கிற கடைகள் இருக்கிற ஒவ்வொரு விடயங்களும் தனியார் உரிமை வணிகத்துக்கு வரும். நீங்கள் அந்த அவற்றை பேர் சொல்லித்தான் சொல்லிங்க, இந்த அண்ணேண்ட கடை அந்த அண்ணேண்ட கடை என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ஸோ அது தனியார் உரிமை வணிகத்துக்கு தான் வரப்போகுது. இப்போ உங்களோட நார்மலாக நீங்கள் இருக்கிற பல சரக்கு கடைகள் அதெல்லாம் பார்த்தா தெரியும். அப்போ ஆய்வின்படி என்ன சொல்கிறாங்களா, எங்களோட நாட்டிலேயோ அல்லது உலகத்திலேயோ பெரும்பாலும் நிறைய இருக்கிறது கூடுதலாக காணப்படுகின்ற வணிக வகை எதுன்னு பார்த்தா தனியார் உரிமை வணிக வகை தான் பிள்ளைகள். நிறைய இருக்குதா, அது நாடளாவிய ரீதியிலும் சரி உலகளாவிய ரீதியிலும் சரி பெரும்பாலும் என்ன தனியார் உரிமை வணிகங்கள்லாம் என்னவாக இருக்குது, கூடியதாக இருக்குது. அதாவது தனியுடைமை வணிகம். இப்போ நார்மலாக பார்த்தாலே எங்களை ஊருக்குள்ள ஒரு 100 வணிகத்தை எடுத்துக்கொண்டா 90 வணிகம் தனியார் உரிமை வணிகம் தான். மிச்சம் 10 தான் என்னவா வரப்போகுது, பங்குடைமையாவோ கம்பெனியாவோ அல்லது கூட்டுறவு சங்கமாகவோ இருக்க போகுது. அப்ப அதுதான் தனியார் உரிமை வணிகம். அப்ப உங்களோட முன் கடைக்கோ பக்கத்து கடைக்கோ அல்லது உங்களோட ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பலசரக்கு கடை, நீங்க நித்தமும் போய் புழங்கி வார அந்த பலசரக்கு கடை தானே தனியார் உரிமை வணிகம். அதின் பண்புகள் என்னென்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ அப்படி பண்புகள் என்ற உடனே அதை நீங்க பாடமாக்கி வைக்கணும். இந்த அதில் 10 பாயிண்ட்ஸ் இருந்தால் 10 பாயிண்ட்ஸையும் இருந்து பாடமாக்கணும் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கொள்றது. ஒரு கடையில் என்னென்ன இருக்கும், என்ன மூலதனமானது உரிமையாளர் ஆகிய தனிநபரால் ஈடுபடுத்தப்படும். யார் உரிமையாளரோ அவர் தான் போட போகிறார். அப்போ அது ஒரு பண்பு.
லாபம் அல்லது நட்டத்தை உரிமையாளரை அனுபவித்தார். லாபம் வந்தாலும் அவருக்குத்தான், சிங்கனுக்குத்தான், நட்டம் வந்தாலும் சிங்கனுக்குத்தான். ஒற்றி சிக்கலும் இல்லை. அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளணும். உரிமையாளரின் பொறுப்பு வரையறுக்கப்படாதிருத்தல். அவர் தான் ஒரு உரிமையாளர். என்னென்ன அதை பொறுப்பை வரையறுக்கிறது முதல். அடுத்தது சட்ட திட்டங்கள்கிட்ட தாக்கம் குறைவு. உண்மை கதை. நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களோட கடையில், உங்களோட ஊருக்கு இருக்கிற சின்ன சின்ன கடையில், நீங்கள் நாளாக அந்த சாமான் வாங்குற கடையில் கேட்டு பாருங்க, வருமானம் கூட்டி செய்கிறீங்களோன்னு கேட்டு பாருங்க. அப்படி என்னென்னே தெரியாதுதான் சொல்லுவீங்க சில பேர். உங்களுக்கு போன வருஷம் எவ்வளோ லாபம் வந்து கால்குலேட் பண்ணீங்களோ, உங்களோட டேர்ன் ஓவர் எவ்வளோ நிகழுங்க, அதெல்லாம் தெரியாது. ஏதோ இயங்கி கொண்டு போகுது. எங்கேயாவது கொண்டு போய் நிறைய ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு இறுக வழி கிடைக்க தான் அந்த கடை நாங்கள் நட்டத்தில் போகிறோம்ட்டு ரியலைஸ் பண்ணி கொள்வாங்க. அதுவரையும் அவங்களுக்கு எண்ணத்தில் போகுது, நட்டத்தில் போகுதா, லாபத்தில் போகுதா, எண்ணத்தில் போகுதுன்னு டிடன்ட் ஐடென்டிஃபை. அதை நாவே ஐடென்டிஃபை பண்ணினதே கிடையாது, பண்ணுறதும் இல்லை. அதை ஒழுங்காக இப்போ அங்கெல்லாம் ஃபைனான்சியல் கண்ட்ரோலிங் எதுவுமே இருக்காது பிள்ளையா. அப்படி இல்லாதபடியாகத்தான் அதுகள் பெரும்பாலும் நட்டங்கள்லையோ அல்லது பெரிய ஒரு இழப்புகளுக்கோ ஆளாகி கொண்டு போயிடும். அப்போ சட்டத்திட்டங்களும் அங்கே குறைவாக இருக்கும். பதிவு செய்கிறது கட்டாயம் இல்லை. தொடர்ந்து இயங்கும் தன்மையற்றது. தொடர்ந்து இயங்காது. பாருங்க, தனியுடைமை வணிகங்கள் பெரும்பாலும் தொடர்ந்து இயங்காது. சிலதுகள் இருக்குது, சிலதுகள் பூட்டிடும். இப்போ எங்களோட ஊருக்கெல்லாம் ஒரு கடையில் எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் 25-30 பேருக்கிட்ட போட்டாச்சு அந்த நிறுவனத்தில் கடை. ஒரு கட்டிட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கட்டிடத்தில் கிட்டத்தட்ட 25-30 வணிகத்தின் பேர் வந்து போச்சு. அடுத்தது சுயமாக தீர்மானம் எடுக்க முடியும். அவர் ஒரு ஆள் தானே ராஜா, அவர்கிட்ட தீர்மானம் தான் இருக்கும். சில இதில் இப்போ 4 பேரை கூட்டி கொண்டோ அல்லது பங்காளர்களண்டோ அதோட சேர்ந்தாக்களண்டோ யாரையாவது கூட்டி கொண்டு அவர் சஜஷன் கேட்டு டிசிஷன் எடுக்கணுமென்ற தேவை அவருக்கு இல்லை தானே. அப்போ அதால் என்ன தீர்மானம், சுயமான தீர்மானமாக இருக்கலாம். அப்படி மிஞ்சி போனால் அவன் மனசி பிள்ளைகள ஒரு ஃபேமிலி யாரும் இருந்தால் தான் தெரியும். அவை தான் ஏதாவது ஒன்று தலையிட்டு தீர்மானம் எடுக்கிறதுக்கு வேணுமெண்டா வரலாம். அதுவும் பெரும்பாலும் ஈடுபடாது. ஸோ அதால் சுயமாகத்தான் தீர்மானம் எடுக்க முடியாது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 7 தனியார் உரிமையின் பண்புகள், 7-8 தனியார் உரிமையின் பண்புகள் பார்த்தினாங்க. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது பிள்ளைகள், இந்த தனியார் உரிமை வணிகம், இந்த சோல் ப்ரிப்ரியேட்டர் பிஸ்னஸின் நன்மைகள் என்னென்ன, தீமைகள் என்னென்ன என்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எந்த ஒரு நிறுவனம், எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் 2 ஃபேஸஸ் இருக்கும். அதுலேருந்து பெனிஃபிட்டு அல்லது அட்வான்டேஜஸும் வரும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த தனியார் உரிமை வணிகத்தின் அட்வான்டேஜஸ், நன்மைகள் என்னென்ன என்றதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க, இலகுவாக ஆரம்பிக்க முடியும். ஏண்டா பெரிய அளவிலான சட்ட கட்டுப்பாடுகள், நடைமுறைகள் எதுவும் இல்லை. கொஞ்சம் காசு கிடந்துச்சுன்னா ஆரம்பிக்கலாம். குறைஞ்சது ஒரு 10,000 இருந்துச்சுன்னா என்ன, ஒரு கொஞ்சம் மரக்கறியலை வேண்டி போட்டால் அது ஒரு தனி உடைமை வணிகம் ஆரம்பிச்சிடலாம். ஒரு வடை வண்டியில் கடைக்கு என்ன, ஒரு வடை வண்டியில் அல்லது இந்த வண்டியில், அந்த வண்டிலும் மட்டும்தான் அதுக்கு மூலதனம். அப்போ இலகுவாக ஆரம்பிக்க முடியுது. சுய கட்டுப்பாடு, ஒரு திட்ட கட்டுப்பாடும் இல்லை, நாங்கள்லாம் கட்டுப்பாடு எங்களுக்கு அவ்வளவும் தான். அப்போ அது ஒரு அனுகூலம் அல்லது நன்மை. இந்த ஆட்டை தலைகீடோ ஆட்டினும் கட்டுப்பாடோ இல்லாது. அடுத்தது சகல லாபங்களும் தனி ஒருவருக்கு உரித்தாது. உழைக்கிற லாபம் எல்லாமே அவருக்கு தான், அது நன்மை. ஆனால் உழைக்கிற நட்டமும் அவருக்கு தீமையை கொண்டே போடுவோம். அப்போ என்ன, சகல லாபங்களும் தனியொருவருக்கு என்னவா இருக்கும், உரித்தாதல், அது ஒரு நன்மை. அடுத்தது வணிக தகவல்களின் ரகசியம் பாதுகாக்கப்பட. என்ற அவர் தனியாக அதை டீல் பண்ணுறபடியாக அதை ரகசியமாக பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ வணிக தகவல்கிட்ட ரகசியம் பாதுகாக்கப்படும். அடுத்தது முகாமைத்துவ கருமங்களை தனி ஒருவர் தீர்மானித்தல், அதுவும் ஒரு நன்மை. நிறைய பேட்ட ஈடுபாடுகளோ நிறைய பேட்ட நுழைவுகளோ இல்லாமல் இருக்கேக்க அது கொஞ்சம் சிறப்பானதாக இருக்கும். விரயங்கள் ஏற்படாது, பிரச்சனைகள் ஒன்றும் வராது. அப்போ அது ஒரு நன்மை தான். அப்போ முகாமைத்துவ கருமங்களை தனியொருவர் தீர்மானிக்கிறது. தனது திறமையினை உச்ச அளவில் பயன்படுத்துதல். தனித்து ஒரு ஆள் இயங்கேக்கதான் பிள்ளைகள்,
அவையின் திறமைகள் அவையின் வினைத்திறனான செயற்பாடுகள் உச்ச அளவில் பயன்படுத்தப்படும். இது வேறு ஆக்களோட கூட்ட வரைக்க சில பேர்ட்ட உண்மையான டேலண்ட் மழுங்கடிக்கப்பட்டுவிடும். அப்போ அதை மாதிரி தான் இங்கேயும் தனது திறமையின் உச்ச அளவில் என்ன செய்யலாம், அவர் பயன்படுத்தலாம். அடுத்தது திரும்பவும் சொல்லிக்கிற லாபத்தை ஒருவரை அனுபவித்தார். அப்போ இவ்வளோ வந்து என்ன பிள்ளைகள் நன்மைகள். எத்தனை நன்மை சொல்லியிருக்கிறான்? 7 நன்மை சொல்லியிருக்கிறான். ஒன்று இலகுவாக ஆரம்பிக்க முடிதல், அடுத்தது சுய கட்டுப்பாடு, அடுத்தது சகல லாபங்களும் தனியொருவருக்கு குறித்தாதல், அடுத்தது வணிக தகவல்களின் ரகசியம் பாதுகாக்கப்படல், அடுத்தது முகாமைத்துவ கருமங்களை தனியொருவர் தீர்மானித்தல், அடுத்தது தனது திறமையின் உச்ச அளவில் பயன்படுத்துதல், அடுத்தது லாபத்தை ஒருவரே அனுபவித்தல். இப்ப தனியார் உரிமை வணிகத்தின் நன்மைகள் பார்த்துட்டோம், அங்க தீமைகளும் இருக்குந்தானே. அப்ப என்னென்ன வகையான தீமைகள் இருக்குது என்றதை பற்றி பார்ப்போம். ஒன்று, உரிமையாளர்களின் பொறுப்புகள் வரையறுக்கப்படாதிருத்தல். அது ஒரு தீமை பிள்ளைகள். பொறுப்பு வரையறை இல்லைன்னா பெருமளவில் பொறுப்பு வரைக்க அது அவ்வளோத்தையும் அவர் பார்த்து கொள்ள வேண்டி வரும். அடுத்தது, அதிக மூலதனத்தை பெற்றுக்கொள்வது சிரமம். என்ன, பெரியளவான மூலதனத்தை தனியொரு திரட்டுறதுன்றது பெரிய சிரமமான ஒரு விஷயம். தொடர்ந்து இயங்கக்கூடிய நிலைப்புத்தன்மை இல்லாதது ஒரு தீமை. வணிகத்துக்கு சட்ட ரீதியான தனிமனித அந்தஸ்து இல்லாதது ஒரு தீமை. உரிமையாளர் தனியாக எடுக்கும் தீர்மானம் சில வேளைகளில் தோல்வி அடையும். அடுத்தது, நட்டங்களை தனியாக என்ன செய்கிறது, பொறுப்பேற்கிறது. அப்போ இவ்வளோ வந்து தனியார் உரிமை வணிகத்தின் என்னவாக இருக்குது, தீமைகளாக இருக்குது. என்னென்ன விடயம்? ஒன்று, உரிமையாளர்கிட்ட பொறுப்பு வரையறுக்கப்படாது இருக்கிறது. அடுத்தது, அதிக மூலதனத்தை பெற்றுக்கொள்வது சிரமம். அடுத்தது, தொடர்ந்து இயங்கக்கூடிய நிலைப்புத்தன்மை இல்லை. அடுத்தது, வணிகத்துக்கு சட்ட ரீதியான தனிமனித அந்தஸ்து இல்லை. அடுத்தது, உரிமையாளர் தனியாக எடுக்கும் தீர்மானம் சில நேரத்தில் தோல்வியாக போகும். அடுத்தது, நட்டங்களை தனியாக பொறுப்பேற்று. அப்போ இவ்வளோ வந்து ஒரு தனியார் உரிமை வணிகத்தின் என்னவாக இருக்குது, தீமைகளாக இருக்குது. அப்போ பிள்ளையார் நாங்கள் தனியார் துறை வணிகம் என்றா என்னென்று பார்த்து நாங்கள் அதுக்கு உள்ளடங்குகின்ற வணிகத்தின் வகைகள் பார்த்து அதில் ஒரு வணிகத்தை இப்போ பார்த்துருக்கிறோம். என்ன, தனியார் உடைமை வணிகம். தனியார் துறை வணிகத்தில் ஒரு வகை தனியார் உடைமை வணிகம். அந்த தனியார் உடைமை வணிகத்தின் பண்பு, நன்மை, தீமை. அடுத்தது இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பங்குடைமை வணிகத்தை பற்றி. அப்போ பங்குடைமை வணிகத்து என்னென்றா, அது தனியார் உடைமை, இங்கே பங்கு உடைமை. அப்போ அங்கே தனி ஒருவருக்கு உரிமையாக இருக்கிறது, இங்கே 2-3 பேருக்கு உரிமையாக இருக்கும். அப்போ பார்ப்போம். லாபம் உழைப்பதை நோக்கமாக கொண்டு பொதுவில் வணிகம் ஒன்றை நடாத்தும் நபர்களுக்கு இடையிலான உறவு முறை பங்குடைமை வணிகம் எனப்படும். லாபம் உழைக்கிறத நோக்கமாக கொண்ட பொதுவான நோக்கமாக கொண்ட எல்லாருக்கும் இடையில இருக்கிற உறவு, அவை எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறதான் என்ன, பங்குடைமை. இந்த பங்குடைமைக்கு வந்து 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம் பங்குடைமை வணிகத்தில் என்ன செலுத்துது, தாக்கத்தை செலுத்துது. அப்போ 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம் பங்குடைமை வணிகத்தில் தாக்கத்தை செலுத்துகின்றது. பங்குடைமை வணிகத்தின் பண்புகள் என்னென்னு பார்ப்போம். சரியான, பங்குடைமை வணிகத்தின் பண்புகள் என்னென்னு பார்ப்போம். சரியான, 1, பங்காளரின் ஆக குறைந்த எண்ணிக்கை 2, உச்ச எண்ணிக்கை 20 ஆகும். அது முக்கியம் பிள்ளையார். அப்போ பங்குடைமையில் வந்து குறைஞ்சது எத்தனை பேர் இருக்கணும், கூடியது எத்தனை பேர் இருக்கணும்ன்றது சொல்லிக்கிறாங்க. 2 தொடக்கம் 20. அப்போ இந்த பங்குடைமைன்ற ஆக குறைஞ்ச ஆக்கள், உச்ச ஆக்கள், அந்த எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது யாருன்னு பார்த்தா 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் தான் இந்த பங்குடைமையில் இருக்கிற ஆக்கள்கிட்ட எண்ணிக்கையை தீர்மானிக்கிறதாக இருக்கும். அடுத்த பண்பு என்னன்னு பார்த்தா, பங்காளரினால் மூலதனம் இடப்படும். எத்தனை பங்காளர்கள் இருக்கிறோமோ அத்தனை பங்காளர்களும் சேர்ந்து மூலதனத்தை இடுவினோம். அப்போ அது ஒரு பண்பு, பங்காளரினால் மூலதனம் இடப்படும். அடுத்தது, பங்காளரிடையே ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி கொள்ளல் வேண்டும். ஏன்னா அவைக்குள்ள இப்போ 2-3 பேர் சேர்ந்து செய்ய பிரச்சனை வரும் என்ற வழியால் அவை எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.
அடுத்தது பொறுப்பு வரையறுக்கப்படாதிருத்தல். பொறுப்புக்கு வந்து ஒரு வரையறை இல்லை, எவ்வளவும் பொறுப்புகளை தாங்க வேண்டியோ சகிக்க வேண்டியோ வரவும். அப்போ பொறுப்பு வரையறுக்கப்படாதிருத்தல் அது ஒரு பண்பு. பதிவு செய்கிறது கட்டாயம் இல்லை, சட்ட ரீதியான தனிமனித அந்தஸ்து இல்லை, தொடர்ந்தியங்கும் தன்மை இல்லை. அப்ப இவ்வளவு வந்து பங்குடைமை வணிகத்தின் என்னவாக இருக்குது? பண்பு. என்ன 2 தொடக்கம் 20 வரையான பங்காளர்கள், பங்காளரினால் மூலதனம் விடப்படும், பங்காளரிடையே ஒப்பந்தம் இருக்கும், பொறுப்பு வரையறை இல்லை, பதிவு செய்கிறேல, சட்ட ரீதியான தனிமனித அந்தஸ்து இல்லை, தொடர்ந்தியங்கும் தன்மை இல்லை. இந்த பங்குடைமைன்ற ஆக்களை பங்காளர்கள் என்று சொல்றது, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பங்காளர்கள் கம்பெனின்ற பங்குதாரர்கள் ரெண்டையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. அதுவும் சில நேரங்களில் உங்களோட டேர்ம் எக்ஸாம்களில் கேட்பாங்க. ஃபைனலில் பெருசாக கேட்டதா தெரியல, டேர்ம் எக்ஸாமில் கேட்குறவங்க பங்குடைமைன்ற உடைமையாளர்கள் பங்காளர்கள், கம்பெனின்ற உடைமையாளர்கள் பங்குதாரர்கள் என்று சொல்லிக்கொள்றது. ரைட், ஓகே, சரி. அடுத்தது பார்ப்போம், பங்குடைமை வணிகத்தின் நன்மைகள் என்னென்ன, பங்குடைமை வணிகத்தின் தீமைகள் என்னென்னு பார்ப்போம். பங்குடைமை வணிகத்தின் நன்மை என்னன்னு பார்த்தா தனி உடைமையா மாதிரி இலகுவாக இதையும் ஆரம்பிக்கலாம். அடுத்தது நிறைய பங்காளர்கள் இருக்கிறதால கூடுதலான மூலதனம் திரட்டப்படும், நிறைய மூலதனத்தை திரட்டி கொள்ளலாம். பங்காளர்களின் திறமைகளிலிருந்து நன்மைகளை பெற முடிதல். அப்போ நிறைய பங்காளர்கள் இருந்தால் அவை ஒவ்வொரு தட்டையும் திறமைகளில் இருந்து நிறைய நன்மைகள் என்ன செய்யப்படும், கிடைக்கப்படும். அப்போ பங்காளர்களின் திறமைகளிலிருந்து என்ன நடக்கும், நன்மைகள் கிடைக்கப்பெறும். சரிதானே? அடுத்தது பொறுப்புகள் பங்காளரிடையே என்ன செய்யப்படுறது, பகிரப்படுறது. பொறுப்புகள் பங்காளர்களிடையே என்ன செய்யப்படும், பகிரப்படும். ஓகே, அடுத்தது எல்லோரும் சேர்ந்து பொதுவான தீர்மானம் எடுக்க முடிதல். இப்போ நிறைய பங்காளர் கேட்கவில்லையே, நல்ல நிறைய தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். சரிதான? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பங்குடைமை வணிகத்தின் நன்மை. இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு தனியுடைமை வணிகத்தோட ஒப்படைக்க என்னென்ன வகையிலெல்லாம் பங்குடைமை வணிகம் பெட்டராக இருக்குமோ அதெல்லாம் பங்குடைமை வணிகத்தின் நன்மைகளாக இருக்கும். அதில் ஒன்று என்ன, அதே நேரம் ரெண்டுக்கும் பொதுவாகவும் சில நன்மைகள் இருக்கு. இப்போ கூடுதலாக இப்போ இலகுவாக ஆரம்பிக்க முடிதல்ன்றது 2 பேருக்குமே இருக்கிற ஒரு நன்மை. இது கம்பெனியை விட இது பெட்டராக இருக்கும். அப்படி சரிதானே? அப்போ எத்தனை நன்மைகள் சொல்லிக்கிறாக்கு? 5 நன்மைகள் சொல்லிக்கிறாக்கு. ஒன்று இலகுவாக ஆரம்பிக்க முடிதல், அடுத்தது கூடுதலான மூலதனம் திரட்ட முடிதல், அடுத்தது பங்காளர்கள்ட்ட திறமையிலிருந்து நன்மைகளை பெற முடிதல், அடுத்தது பொறுப்புகள் பங்காளரிடையே பகிரப்படுதல், அடுத்தது எல்லோரும் சேர்ந்து பொதுவான தீர்மானத்தை என்ன செய்யலாம், எடுக்க முடியும். அப்போ இதை இப்படி நிறைய பேர் இருக்காடியா நல்ல தீர்மானங்களை பொதுவாக எல்லாருமே சேர்ந்து எடுக்க முடியும். அப்போ இதெல்லாம் வந்து என்னத்துக்கு வரப்போகுது, பங்குடைமை வணிகத்தின் நன்மைகளுக்கு வரப்போகுது. பங்குடைமை வணிகத்தின் தீமைகள் என்னென்னு பார்ப்போம். என்னென்ன தீமைகள் இருக்குது என்று பார்த்தா, தீமைகள் என்னென்னு பார்த்தா பொறுப்புகள் வரையறுக்கப்படாதிருத்த. அப்ப இவ்வளவுதான் பொறுப்புண்டு வரையறை இல்லை. ரைட், அடுத்தது லாபமானது தனிநபர்கள் சிலரிடையே மாத்திரம் பகிரப்படல். அப்ப லாபத்தை வந்து எல்லார்டையும் பகிரப்படணும். சரிதானோ? அப்ப அதால அது ஒரு தீமை. ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னா தொடர்ந்து இயங்கும் நிலைப்புத்தன்மை காணப்படாமை. அப்ப தொடர்ந்து என்ன செய்யாது, இயங்காது, அப்படியான ஒரு நிலைப்புத்தன்மை இருக்காது. அப்ப தொடர்ந்து இயங்கும் நிலைப்புத்தன்மை காணப்படாமை. அடுத்தது கருத்து வேறுபாடுகள் ஏற்படல். ஒவ்வொரு பங்காளருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். அதால நாங்கள் வந்து என்ன செய்யலாம், ஸோ அது ஒரு தீமையாக இருக்கும். ரைட், என்ன ஒவ்வொரு நிறைய நபர்கள் இருப்பினும் தானே. அப்போ அதால் ஒவ்வொரு திட்ட கருத்துக்களுக்கும் ஒவ்வொருக்கும் வேறுபாடான கருத்துகள் வரும். அப்போ அதால் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சரிதானே? அடுத்தது
சட்ட ரீதியான தனிமனித அந்தஸ்து காணப்படாமை. அப்போ சட்ட ரீதியான தனிமனித அந்தஸ்து இல்லாட்டில் அங்கே அரசாங்கத்துக்கு முன்னால் எந்த விதமான சலுகைகளோ எதுவுமே கிடையாது. அப்போ அவர் ஒரு தனிச்சாலுண்டோ அதை பற்றி ஒரு பெரிய ஒரு விடயங்கள் ஒன்றும் கிடைக்காதுன்றபடியால் அதுவும் ஒரு தீமை. சட்ட ரீதியான தனிமனித அந்தஸ்து காணப்படாமல் ஒரு தீமை. சரிதானே? அப்போ இதுவெல்லாம் வந்து என்ன, ஒரு பங்குடைமை வணிகம்ண்டா என்ன, பண்புகள், அடுத்தது என்ன, நன்மைகள் தீமைகளை பற்றி என்ன சொல்லி கிடக்குது, சொல்லி கிடக்கு. அவ தனியார் துறை அமைப்பில் தனியுடைமை பங்குடைமை பார்த்தாச்சு. அடுத்தது பிள்ளைகள் கம்பெனி, கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள். இப்போ பிள்ளைகள் கம்பெனின்றது ஒரு பெரிய ஆள், அவர் ஒரு லார்ஜ் ஸ்கேலான ஆள். சரியானோ? அவர் தான் இந்த ஒரு தனியுடைமை வணிகங்களுக்கோ அல்லது இருக்கிற வணிகங்களுக்கோ கொஞ்சம் அந்த ப்ராஃபிட்டபிள் கூடின ஆளாகவும் நல்லா தொழிற்படக்கூடிய ஆளாகவும் அவர் தான் இருப்பார், கம்பெனி தான் இருப்பார். அப்போ கம்பெனி என்னன்னு சொல்லிக்கிறாங்க, 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்ததும் சட்ட ரீதியாக தனிமனித அந்தஸ்து உடையதும் பங்குகளை வெளியிட்டு மூலதனத்தை திரட்டக்கூடியதும் பங்குதாரரின் பொறுப்பு வரையறுக்கப்பட்டதுமான வணிக அமைப்புகள் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் ஆகும். அப்போ இதை வந்து 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துக்கு கீழே பதிவு செய்வினோம். அடுத்தது இது வந்து தனிமனித அந்தஸ்து இருக்குது என்னத்துக்கு, கம்பெனிக்கு. இவங்க வந்து பாருங்க பிள்ளைகள், கம்பெனி என்ன செய்யும்ன்றா அந்த பங்குகள்னு சொல்றது. பங்குகள் என்னன்னா இந்த மூலதனத்தை, ஒரு பெரிய அளவிலான மூலதனத்தை சின்ன சின்ன ஒவ்வொரு 100 ரூபாவா 50 ரூபாவா பங்கிட்டு அப்படி பகிர்ந்த ஒவ்வொரு துண்டை தான் பங்குன்னு சொல்கிறோம். அந்த பங்கை வழங்கி மூலதனத்தை திரட்டும். அதோட பங்குதாரற்ற பொறுப்பு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ இப்படியான பண்புகள் எல்லாத்தையும் கொண்டதான் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள். இந்த கம்பெனியின் உரிமையாளர்கள் பங்குகளை கொள்வனவு செய்த பங்குதாரர்கள் ஆவார்கள். என்ன அப்போ அது உரிமையாளர் ஆகணும்னா நீங்கள் அந்த பங்கை கொள்வனவு செய்கிறதன் மூலம் கம்பெனியின் மூலதனத்துக்கு நீங்கள் பங்களிப்பு செய்திருக்க வேணும். அப்போ அந்த பங்குகளை கொள்வனவு செய்த பங்குதாரர்களை தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறது, பங்குதாரர்கள் என்று சொல்லிக்கொள்வோம். சரியா? அதுதான் அந்த உரிமையாளர்கள். அவர்கள் கொள்வனவு செய்த பங்குக்காக செலுத்தியது அல்ல செலுத்துவதற்கு உடன்பட்ட பெறுமதிக்கு மட்டுமே அவர்களது நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டதாகும். அவ எவ்வளவு காசை செலுத்துகிறோம் என்று சொல்லினமோ அதுக்குத்தான் அவைக்கு என்ன இருக்கும், நட்ட பொறுப்பு இருக்கும். சரியான? அவர்கள் கொள்வனவு செய்த பங்குக்காக செலுத்திய அல்லது செலுத்துவதற்கு உடன்பட்ட பெறுமதிக்கு மட்டுமே அவர்களது நட்ட பொறுப்பு என்ன செய்யும், வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ எவ்வளவுத்துக்கு மூலதனம் விட்டவையோ எவ்வளவுத்துக்கு பங்கு வேண்டினவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவைண்ட நட்ட பொறுப்பும் அவைக்கு கொடுப்பினோம். அப்போ இதுதான் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனின்ற நோமலான பண்பு வரவிலக்கணம், அது தொடர்பான விஷயம். அடுத்த கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனின்ற பண்புகள் என்னென்னு பார்த்தா அந்த வரவிலக்கணத்தில் இருக்கிறது அப்படியே இங்கே வரப்போகுது. அது எங்கே இருக்கிறதான் அப்படியே வரவிலக்கணத்தில் இருக்க போகுது. ஒன்று 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். அடுத்தது தொடர்ந்து இயங்கும் தன்மை காணப்படல். அடுத்தது என்ன, பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருத்தல். அடுத்தது என்ன, பங்குகளை வெளியிடுவதன் மூலம் என்னத்தை செய்யுது, மூலதனத்தை திரட்டுதல். அப்போ இந்த நாளும் வந்து கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனின்ற என்னவாக இருக்குது, பண்புகளாக இருக்குது. ஒன்று 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துக்கு கீழே பதிவு செய்திருக்கு. அடுத்தது தொடர்ந்து இயங்குகிற தன்மை இருக்கும். அடுத்தது பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருத்தல். அடுத்தது என்ன, பங்குகளை வெளியிடுறதன் மூலம் மூலதனத்தை என்ன செய்யலாம், திரட்டலாம். அப்போ இதெல்லாம் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனின்ற என்ன, பண்புகள். அடுத்தது கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனின்ற அனுகூலங்கள் என்ன, அதிக மூலதனத்தை திரட்டலாம். ஏன்னா பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டிக்க நிறைய பங்குதாரர்கள் வந்து வேண்டலாம். அப்போ நிறைய பங்குதாரர்கள் வேண்டிக்க அப்போ அதிக மூலதனத்தை திரட்டலாம். ஏன்னா ஓரளவான மூலதனத்தை நிறைய பேர் மூலம் பங்கு கொள்ள போகிறோம் தானே, அப்போ அதிக மூலதனத்தை திரட்டலாம். அடுத்த சட்ட ஆளுமை இருக்கும். தொடர்ந்து இயங்குற தன்மை கூட இதுக்கு தான் இருக்கும். அடுத்தது பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருக்கும். ஏன், அவ வாங்குற பங்குன்ற அல்லது மூலதனத்தின் அளவுக்கேற்ற மாதிரி தானே பொறுப்பு. அப்ப இதெல்லாம் நன்மைகள் அல்லது அனுகூலங்கள். இதன் பிரதிகூலம் என்னன்னு பார்த்தா கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிக்கு பிள்ளைகள் சட்ட ரீதியான செல்வாக்கு கூடுதலாக காணப்படும். லாபமும் உரிமையும் என்ன செய்யப்படும், பகிரப்படும். சரியானா? அப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து சட்ட ரீதியான தாக்கம், வரிகள் அவையெல்லாம் செலுத்தணும். அவைய வந்து ஒரு கம்பெனி சட்டத்துக்கு முன்னால் ஒரு தனி மனிதனாக கருதப்படுறதால அவை வந்து தங்களோட பேர்லேயே வரி செலுத்த வேண்டியெல்லாம் வரும். அப்போ சட்ட ரீதியான தாக்கங்கள், வரி தாக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்போ இது வந்து கம்பெனியில் இருக்கிற என்னவாக இருக்கும், தீமைகளாக இருக்கும். அப்போ பிள்ளைய நாங்கள் இன்னைக்கு என்ன
வணிக அமைப்புகளில் தனியார் துறையில் தனியார் உடைமை, பங்குடைமை, கம்பெனி 3 அமைப்பு பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பில் அடுத்த காணொளியில் மிச்சத்தை பார்த்துக்கொள்வோம் பிள்ளைகள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.